இது நினைச்சு சிரிக்காதீங்க. This is my chance. சொல்ல முடியாது. அதனால இப்படி அதான் அவங்க மேல ரொம்ப செல்லமா இருக்காங்களா அவங்க? அடுத்து வேற என்னமோ இருக்கே. இப்போ வக்கரம் விக்ரம் வக்கரம்னா என்னன்னு சொல்லுங்க, வயசுல தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய புரிதலுக்கு அவர் பண்ண ஆக்டிவிட்டிக்கு நான் வக்கரம்னு சொல்றேன் சார். இது தமிழ் அகராதியில எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. நான் பேருக்கு ஒரு ரைமிங்கா இருக்கும் அண்ட் எனக்கு அந்த செயலை பார்க்கும்போது ஒரு வக்கரமா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன் சார். பொருள் என்னன்றது எனக்கு கரெக்டா. வக்கரம்னா உங்களுடைய ஷோல நீங்க இந்த மாதிரி ஷோ பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு 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 கேரக்டர் இருக்கு இல்லையா? அந்த ஷோ எப்படி கொடுக்கணும், யார் பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஷோவில் நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு 100-200 முறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஷோவில் அது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், அது கேட்கறது எத்தனை முறை கேட்கறது. பொய் பொறாம மஞ்ச புகைச்சனி அப்படி நம்மளோட சிரிச்ச மாதிரி அவங்க பேசுறது அதெல்லாம் தான் வக்கரம். இல்லை சார், அது நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. விக்ரமும் சொன்னாரு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். பட் என்னை மீறி அந்த ஒரு கோபத்துல வருது, அது முழுமையாக தவறுதான். அதை ஏன்னா உங்களோட பேச முடியாம கோபத்துல வார்த்தை வராம தடுமாறி நிக்கிற நபர்கள் நிறைய இருக்காங்க இந்த வீட்டுல. ஓகே, ஆனா எவ்வளவு கோபமா இருந்தாலும் வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப சரியா இருந்து எவ்வளவு கோபமானாலும் சரி அந்த இடத்துல நின்று ஆர்கியூ பண்ணி ஒண்ணு அவங்கள போக வைக்கிறது, இல்லாட்டி போன்னு சொல்லிட்டு நீங்க போறது வரைக்கும் ரொம்ப தெளிவா ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டு போற ஒரு நபர். நீங்க ரொம்ப தெளிவா எடுத்துட்டு போற நபர். படிச்சாலு அதை மக்களுக்கு என்னவா கொடுக்கணும், எப்படி போகணும், அதை ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் செய்யலாமா? அது எப்படி, எத்தனை பார்க்கறது, அது அவசியம் இருக்கு. வாந்தி வேற எடுக்கிறீங்க ஷோல, அதானே ஆர்கியம். யாரெல்லாம் வாந்தி எடுத்தீங்க ஷோல? குழந்தைங்களா நீங்களா? ஏஞ்சி நில்லுங்க, நான் பண்ணிட்டேன் ஷோல. FJ நீங்க பண்ணலையா? FJ ஞாபகம் இல்ல, இப்ப நான் பண்றேன். FJ வளர்ந்தவங்க தானே, இது எப்படி இருக்கும்? FJ வாட்டர் மெலன் பயங்கரமா பண்ண, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேனா? ஸ்கூல் டைம்ல ஏங்க எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களோட பண்ணாங்க. அதை விட்டு நம்ம பாரு இல்லைங்க. இது உங்கள்ட்ட சொல்லி இது புரி வைக்கிற இடத்துல கூட இல்லைங்க. இது நல்லா இல்லைங்க. அது இதுவரை சொல்றாரு. அது அது அவமானம். சத்யாவோட ஃப்ரெண்ட் அதை ஒர்க் பண்றாங்க, பாரு கடைசியும் கொண்டு வருவாங்க. எனக்கு வார்த்தையில டிராஃபிக் ஜாம் செத்து மண்டைக்குள்ள இப்போ தெரியல, வேணா இப்போ கேட்டு பாரு அப்டேட் நான். இது உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னொருத்தரை டீஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு வேலை செய்றீங்களா, அது உங்களுடைய தரம் வேற. அது அதுல நீங்க யாருன்னு இருக்கு, அது இவ்வளவுதானா நீங்க அப்படின்னு காட்டுது. எனக்கு அதை வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது மாதிரி ஒரு லேபிள் விட்டாங்க, எனக்கு அது 6 மாசம் குறியீடு வைக்க ஏன்னா நான் ஷோ பார்த்தேன். எனக்கு இது வர வரைக்கும் அது எனக்குமே புரியல. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதை இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? சம்பந்தப்பட்டவங்க எந்திரிங்க. இதுல இல்ல இப்ப அப்ப பொங்கி எழுதுங்களே, போய் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப நீங்க சொல்ல எந்திக்கல. ஃபர்ஸ்ட் யார் சொல்லுது ஆபாச குறியீடுன்னு? பாருதான் சொன்னீங்களா? பாரு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை சார். பட் ஆனா சார் அதனால தான் இங்க எல்லாரும்
உங்களுடைய பார்வை ஏன் அங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, அது உங்களுடைய பார்வையோட பிரச்சனை. அது ஷோட பிரச்சனை இல்ல. Emotional damage. உங்களுடைய பார்வை ஏங்க அவன் அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திவாகரை பார்த்து ஆபாச குறியீடு காட்டுறது அந்த பொண்ணு வேலையா? அந்த ஷோல நான் எப்படி அந்த இடத்துல அப்படி யோசிச்சுக்கிட்டே என்னால அந்த இடத்துக்கே பார்க்க ஓகே, அது அந்த அந்த கோணத்துல பார்க்க முடியல உங்களால, அது பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல அது வக்கரமா பார்க்க முடியுது. எப்படி முடியுது உங்களால? அது பேர் First of all, when will you take that mask? அது பேர் தான் வக்கரம். அது விளையாடுற இடத்துல உங்களுக்கு அது அப்படி தெரிஞ்சது. எனக்கு அதான் தெரியல. எனக்கு அது மட்டும் திவாகர் நீங்க சொல்ல பாரு வேண்டாம். திவாகர்கிட்ட ஆபாச குறியீடு காட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒருவேளை அதுக்கும் ஆபாச குறியீடுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க தப்பா புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஏங்க அதை எப்படி அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா. புரிஞ்சுக்கிட்டு அதை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு நியாயம் வேணும். என்ன நியாயம்? மண்ணுக்குள்ள பிரச்சனை, உங்க மண்ணுக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனை. யாருக்கு வக்கரம்? யாரு வக்கரம்? அது உங்க பார்வையில வக்கரம் இருக்கு. கேட்டா நான் விக்ரம் யாரு? அந்த ஜெயிச்சு எனக்கு காசு கொடுப்பாரா? எத்தனை முறை சொல்றது? இந்த ஷோல இருக்கிற எல்லாருமே சமந்தான். நீங்க நல்லா விளையாடுங்க, விளையாடாம போங்க. ஆனா எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். நீங்க யாரு ஜெயிச்சாலும் மாற்ற நிகழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம். உங்க எல்லாரையும் பிடிச்சதான உள்ள அனுப்பி இருக்கோம். எனக்கு விக்ரமுக்கு என்னமா இருக்கு? நான் எதுக்கும் அவரை சப்போர்ட் பண்ணோம். யாரு பார்வையில் இன்னைக்கு வக்கரம் இருக்கு? ஒரு லேபிள் ஒட்டுறது எல்லார் மேலேயும், அதை 1000 முறை பதிவு பண்றது, இது வக்கரம் சொல்லாதன்னு சொன்னா இல்ல நான் யோசிக்கிறேன். ஓகே, இப்ப விளக்கும்னா இல்ல நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்ன சொன்னாங்க? ஐ நீட் வார்ம். ஓகே ஃபைன், குட், வெரி குட். கண்டிப்பா உங்க கண்ணுக்கு அது ஐஸ் வேணும், வார்ம் வேணும், நீங்க போயிட்டு வரலாம். ஆனா இது தேவையா இல்லையா? ஒருத்தர் மேல எதுக்கு வைக்கணும்? என்ன இப்படி ஒரு அலிகேஷன் வச்சா தப்பு இல்லையா? அது ஒருத்தர் மேல என்ன மாதிரி அலிகேஷன்? அவங்க மேல எந்த மாதிரி இமேஜ் விழும்? அது எங்களுக்கு தெரியாதா? பாக்குறவங்க இல்லையா? பாக்குறவங்க புரியாதா? நீங்க சொல்றத அப்படியே எடுத்துப்பாங்களா என்ன? அப்படின்னா பாரு என்ன சொல்றாங்க அதே பாப்பாங்களா என்ன? ஏன் அப்படி பிரேம் பண்றீங்க ஒருத்தரை? கடைசியில வீடே கூடணும். கடைசியில வந்து வேற யாரும் சொன்னாங்க எனக்கு அப்படி தோணுச்சு. என்ன அப்படியே எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்கு. அதனால விளக்கம் கேட்ட போது நீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்க? அது மட்டும் சொல்லுங்க. என்னுடைய பார்வையில உங்களுடைய பார்வையில எல்லாரையும் கூப்பிட்டு வா, அப்பதான் சொல்லுவேன். அதை நான் கில் பண்ண நினைச்சேன். நீங்க தான் கூப்பிட்டு பேச வச்சீங்க. கில் பண்ண நினைச்சீங்க. கில் பண்ண அது எப்படி? அது கில் பண்ண நினைச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசவே இல்லையா? லிவிங் ஏரியாவுக்கு வரும்போது எப்போதும் போல அந்த வார்த்தையை